ஹalleluya. அன்பர்களே, கத்தோலிக்க திருச்சபையின் அடித்தளத்தையே அசைக்கக்கூடிய ஒரு செய்தியை கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டிருக்கின்றது. மரியாள் இணை மீட்பர் அல்ல, மரியாள் மத்தியஸ்தர் அல்ல. வத்திக்கானிலிருந்து இந்த மாதம் 4ஆம் தேதி வெளியிட்ட செய்தி அறிக்கையில் இந்த இறையியல் சார்ந்த அல்லது டாக்மா சார்ந்த மிக முக்கியமான அறிக்கையை கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டுள்ளது. கடந்த சில காலங்களாகவே இதை பற்றியதான பல்வேறு விதமான விவாதங்களும் விமர்சனங்களும் கத்தோலிக்க திருச்சபையின் உள்ளாக இருக்கக்கூடிய இறையியலாளர்கள் மற்றும் சாதாரணமான மக்கள் மத்தியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இறையியல் சம்பந்தமான விஷயங்கள் அல்லது டாக்மா சம்பந்தமான விஷயங்கள் மிக தீவிரமாக விவாதிக்கப்பட்டு இறுதியில் கார்தினால்கள் மூலமாக பரிசீலிக்கப்பட்டு அவை சாதாரணமான மக்களுக்கு, பொதுமக்களுக்கு செய்தியாக, அறிவிப்பாக வெளியிடுவது வழக்கம். அந்த வகையில் விக்டர் மனுவேல் பெர்னாண்டஸ் என்கிறதான கார்டினலின் தலைமையில் இயங்கியதான ஒரு இறையியல் குழு மிக தீவிரமான இறையியல் சம்பந்தமான விஷயங்களை குறித்து ஆய்வு செய்து தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்தது. இதன் அடிப்படையில் புதிதாக வந்திருக்கக்கூடிய போப் லியோ அவர்கள் கடந்த மாதம், அதாவது 2025 நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்த இறுதி அறிக்கைக்கான ஒப்புதலை அவர் வழங்கினார். முழு மனதோடு கூட இந்த அறிக்கையை வெளியிடலாம் என்று சொல்லக்கூடிய ஒப்புதலையும் அனுமதியையும் போப் லியோ அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் மேட்டர் போப்புலி ஃபெடோலியஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை, அதாவது விசுவாசிகளின் தாயாக இருக்கக்கூடிய மாதா அவர்களை இனிமேல் நாம் கோரிடம்ட்ரிக்ஸ், அதாவது இணை மீட்பர் என்று அழைக்கக்கூடாது, மேடியாட்ரிக்ஸ் என்றும் அழைக்கக்கூடாது, சக மத்தியஸ்தர் அல்லது இணை மத்தியஸ்தர் என்று நாம் அழைக்கக்கூடாது என்று இந்த செய்திக்குறிப்பு மிக தெளிவாக கத்தோலிக்க திருச்சபையின் மூலமாக வெளியிடப்பட்டிருக்கின்றது. அன்பர்களே, சீர்திருத்த திருச்சபைகளை சார்ந்தவர்கள் பல ஆண்டுகளாக இந்த காரியங்களை சொல்லிக்கொண்டே வந்திருக்கின்றார்கள். ஆனால் மாதாவை இணை மீட்பராகவும் மாதாவை மத்தியஸ்தராகவும் முன்வைத்து மாதாவிற்கான முக்கியத்துவம் கத்தோலிக்க திருச்சபை மக்கள் மூலமாக அதிகமாக கொடுக்கப்பட்டு வந்ததை நாம் அறிந்திருக்கின்றோம். பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிரான இது போன்ற காரியங்கள் சில உண்மையான அல்லது சில வேதாகமத்தை அப்படியே கடைபிடிக்க வேண்டும் என்று விரும்பின போப்புகள் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் சொன்னால் கடுமையாக இதை விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக பிரான்சிஸ் போப் இதை மிக கடுமையாக எதிர்த்திருந்தார்கள். இணை மீட்பர் அல்லது மாதா அவர்கள் இயேசுவுடன் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டார் என்பதை மிக கடுமையான மொழியில் அவர் விமர்சனம் செய்திருந்தார். அப்படி மாதாவை இணை மீட்பர் என்று அழைப்பது முட்டாள்தனம் என்று கூட அவர் தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருந்தார். அதற்கு முன்பு பெனடிக்ட் போப் அவர்களும் இதை கடுமையாக எதிர்த்திருந்தார்கள். மாதாவை இணை மீட்பர் என்ற சொல்லை வைத்து நாம் அழைக்கக்கூடாது, அந்த பதவியை நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஒருவரே மீட்பர், இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர், அவர் ஒருவரே மனிதனுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தி மீட்பை ஏற்படுத்தி வைத்தார். நாம் மாதாவுக்குரிய மரியாதையை செலுத்த வேண்டும், ஆனால் அவரை இணை மீட்பராகவும் மத்தியஸ்தராகவும் அழைக்கக்கூடாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் 1978களில் போப்பாக இருந்த 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்த கொள்கையை, இந்த கோட்பாட்டை அல்லது இந்த நம்பிக்கை பற்றி மிக தெளிவாக அவர்கள் வலியுறுத்தி பேசியிருந்தார்கள். அவர்கள் மாதாவை இணை மீட்பராக அறிவிப்பு செய்திருந்தார்கள். ஆனால் தொடர்ச்சியான எதிர்ப்புகள், தொடர்ச்சியான விமர்சனங்கள் வந்தபோது 2005க்கு பின்னர் கொஞ்சம் அடக்கி வாசித்தார் என்று வத்திக்கான் குறிப்பு நமக்கு சொல்லித் தருகின்றது. பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது இங்கே உணர்ச்சிகளுக்கோ வேறு எந்த விதமான காரியங்களுக்கோ இடமில்லை. பொதுவாகவே நாம் அம்மா என்று சொல்லும்போது நமக்கு எல்லாருக்கும் ஒரு பாசமும்
ஒரு உணர்வும் ஒரு பரிவும் நமக்கு உண்டாகும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. அந்த வகையில் மாதாவை கத்தோலிக்கர்கள் அதிகமாக அவர்கள் நேசிக்கின்றார்கள், மற்றவர்களும் நேசிக்கின்றார்கள், நாமும் நேசிக்கின்றோம். சீர்திருத்த மரபை சார்ந்தவர்களும் மரியன்னையை நாம் அதிகமாக நேசிக்கின்றோம். நம்முடைய இரட்சகருடைய தாய் என்பதில் அவர்களுக்கு மிக முக்கியத்துவம் நாம் கொடுக்கின்றோம். சிலர் அத்துமீறி மரியன்னையை மிக கேவலமாக பேசுகின்ற ஒரு சூழலும் காணப்படுகின்றது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தில் அப்படிப்பட்ட எந்த விதமான காரியங்களும் சொல்லப்படவில்லை. ஆகவே நாம் மரியன்னைக்குரியதான மதிப்பையும் மரியாதையும் நாம் செலுத்த வேண்டும். ஆனால் அவர்களை நாம் இணை மீட்பர் அல்லது இணை இரட்சகர் என்று நாம் அழைப்பதில்லை. அவர்களோடு நாம் மத்தியஸ்த பிரார்த்தனையை அல்லது அவர்களோடு மன்றாட்டு ஜெபத்தை நாம் ஏறெடுப்பதும் இல்லை. நாம் வேதத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் மரியன்னையை பற்றியதான பல்வேறு விதமான குழப்பமான உபதேசங்களை அல்லது நம்பிக்கைகளை கத்தோலிக்க திருச்சபை வளர்த்தெடுத்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக வெனரேஷன் டு மேரி, மாதாவிடம் மாதாவை தொழுவது அல்லது மாதாவுக்கு ஆராதனை செலுத்துவது, இது பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக தடை செய்திருக்கின்றது. ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார், என்னையன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று. ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே, தேவன் ஒருவர் மாத்திரமே தொழுகைக்குரியவர், ஆராதனைக்குரியவர். மாதாவை வழிபடுவதற்கோ ஆராதனை செலுத்துவதற்கோ பரிசுத்த வேதாகமம் சொல்லித்தரவில்லை. அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் மாதாவோடு கூட மன்றாடுதல், மாதாவை ஒரு மத்தியஸ்தராக வைத்து அவர்கள் மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும்படியாக மன்றாடுதல், அதுவும் பரிசுத்த வேதாகமம் தடை செய்திருக்கின்றது. அதை சொல்லவில்லை. ஒரே ஒருவரிடம் மாத்திரம் நாம் மன்றாட வேண்டும். அவர் ஒருவர் மாத்திரம்தான் தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக மத்தியஸ்தராக காணப்படுகின்றார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லித் தருகின்றது. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுதும் நமக்காக நம்முடைய இன்னல் நேரங்களில் அல்லது நாம் தவறு செய்யும்போது பிதாவாகிய தேவனுடன் பரிந்து பேசுகிறவராக, மகா பிரதான ஆசாரியராக நமக்காக காணப்படுகிறார் என்று வேதம் சொல்லித் தருகின்றது. ஆகவே மரியன்னையோடு மாதாவோடு வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள், ஜெபங்கள், மன்றாட்டுகள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லக்கூடிய இது போன்ற காரியங்கள் பரிசுத்த வேதாகமும் நமக்கு அனுமதிக்கவில்லை. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் அதனுடைய 6ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று சொல்லித் தருகின்றது. ஒரே கடவுள் இருக்கிறார், ஒரே ஆண்டவர் இருக்கின்றார். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவாக மத்தியஸ்தம் செய்வதற்கு, மனிதர்களுக்காக மன்றாடுவதற்கு ஒரே ஒரு மத்தியஸ்தரும் இருக்கின்றார். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து அவரே என்று சொல்லி பரிசுத்த வேதாகமும் நமக்கு சொல்லித் தருகின்றது. ஆகவே மத்தியஸ்தர் சொல்லும்போது அல்லது மத்தியஸ்தர் என்று சொல்லும்போது மத்தியஸ்தம் செய்வதற்காக, நமக்காக வேண்டுதல் செய்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே காணப்படுகின்றார். அங்கே மாதாவுக்கு இடமில்லை என்று சொல்லி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக மரியன்னையை குறித்த விஷயம் என்னவென்று சொன்னால், இமாக்குலேட் கான்செப்ஷன் என்று சொல்லுவார்கள். மாதா பாவம் இல்லாதவர். அவர் பாவம் இல்லாத படியினால்தான் பாவமில்லாத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரால் பிரசவிக்க முடிந்தது என்று சொல்லக்கூடிய கோட்பாடு. ஆனால் வேதாகமம் இதற்கு முற்றிலும் எதிராக காணப்படுகிறது. இமாக்குலேட் கான்செப்ஷன் என்று சொல்லக்கூடிய மரியாவுக்கு பாவமில்லை என்று சொல்லக்கூடிய கோட்பாட்டை வேதாகமம் முற்றிலுமாக எதிர்க்கின்றது. ஏனென்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது மரியன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்ப்பம் தரித்த அந்த சூழலிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது என்று சொல்லி. மரியன்னைக்கு மிக தெளிவாக தெரிந்திருந்தது, நான் பாவி, எனக்கு ஒரு மீட்பர் தேவை, எனக்கு ஒரு இரட்சகர் தேவை என்று சொல்லி அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். ஆகவே தான் அவர்கள் மிக தெளிவாக அந்த அந்த பாடலில் அவர்கள் பாடுகின்றார்கள், என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் கழிவுறுது என்று சொல்லி. வேத புத்தகம் மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது, அனைவரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போனார்கள் என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர மனிதனாக பிறந்த மற்ற அனைவரும் பாவிகள். அதில் நம்முடைய மரியன்னை அடங்கி இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் ஒரு இரட்சகர் தேவை என்பதை பரிசுத்த வேதாகமம்
மிக திட்டவட்டமாக நமக்கு சொல்லித் தருகின்றது. 1854ஆம் ஆண்டு 9ஆம் பயஸ் என்று சொல்லக்கூடிய போப்பு தான் இந்த கோட்பாட்டை கத்தோலிக்க திரு அவைக்கு வழங்கியிருக்கின்றார்கள். ஆகவே முந்தைய காலகட்டங்களில் மரியன்னை பாவமில்லாதவர் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு காணப்படவில்லை. இதையும் அவர்கள் மாற்றுவார்கள் என்று சொல்லி நாம் நம்புவோம். அடுத்ததாக பார்த்தோம் என்று சொன்னால், பெர்பெச்சுவல் வெர்ஜினிட்டி, நித்திய கன்னிகை, மரியன்னை எப்பொழுதும் கன்னியாகவே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடும் பரிசுத்த வேதாகமத்தில் அதற்குரிய எந்த சான்றுகளும் இல்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இறுதியாக இந்த மரியன்னையை குறித்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய தவறான கோட்பாடு என்னவென்று சொன்னால், அவர்கள் உடலுடன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கோட்பாடு 1951ஆம் ஆண்டு பயஸ் 12, அதாவது 12ஆம் பயஸ் என்று சொல்லக்கூடிய போப் இந்த கோட்பாட்டை அறிவித்திருக்கின்றார்கள். உடலோடே விண்ணகம் சென்ற மரியாள் என்று சொல்லக்கூடிய கோட்பாடு, இவை அனைத்தும் பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராக காணப்படுகின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இப்பொழுது கத்தோலிக்க திருச்சபையில் டாக்மா சம்பந்தமான சில திருத்தங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக அவர்கள் அதை சொல்லுகின்றார்கள். மரியன்னை சக ரட்சகர் அல்ல, மரியன்னை இணை மீட்பர் அல்ல என்று சொல்லி. வேதத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் வேறு ஒரு நபர் கூட இல்லை, மனுஷர் மத்தியிலே ஒரு நபர் கூட இல்லை என்று சொல்லி நம்முடைய வேதாகமம் ரட்சிப்பை பற்றி மிக தெளிவாக சொல்லித் தருகின்றது. நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிறதான அந்த செய்தி எல்லா அங்கீகரிப்புக்கும் ஏற்றதாக இருக்கின்றது. யாரும் அதை மறுத்து பேச முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே பாவத்திற்காக கல்வாரி சிலுவையில் மரித்தார். வேதத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தம் தேவன் சிந்தின இரத்தம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சிந்தி மீட்ட சபை என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகின்றது. ரட்சிப்புக்கு வேறு ஒரு நபர் இல்லை, ரட்சிப்புக்கு வேறு எந்த மார்க்கமும் இல்லை. ஏனென்று சொன்னால், நம்மை ரட்சிக்க வேறு எவரும் பூமியில் கடந்து வந்து தங்களுடைய இரத்தத்தை சிந்தி மீட்பை பரிசாக ஏற்படுத்தி செல்லவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே இரட்சகர். இதை நாம் மீண்டும் மீண்டும் நாம் அறிக்கையிட வேண்டும், மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவராலே அன்றி, இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. இந்த செய்தியை நாம் ஏற்றுக்கொள்வோம், நாம் ரட்சிக்கப்படுவோம். மற்றவர்களையும் இந்த செய்தியை சொல்லிக் கொடுத்து ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவோம். எப்படியும் கத்தோலிக்க திருச்சபை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை ஒரு மாற்றத்திற்கு அறிகுறியாக எனக்கு தென்படுகிறது. இருந்தாலும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அம்மா சென்டிமெண்ட், மாதா சென்டிமெண்ட் எல்லாருக்கும் காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் இந்த போப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையை எப்படி கத்தோலிக்க அவை ஏற்றுக்கொள்ளும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் மாறுதல் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம். மாற்றம் என்ற ஒன்றை தவிர மீறி எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். தேவன் கிரியை செய்கிறார். மீண்டும் ஒரு முறை கூட சொல்லுகிறேன், இயேசுவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரே தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார் என்கிற செய்தியை மற்றவர்களுக்கும் சொல்லுவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.